இப்போ அதிமுகவை சிதைச்சிட்டு தாவேக்காவை வளர்த்துட்டணும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக வெளியே வர, ஆனா அது அவங்களோட நன்றியை மறந்துட்டு அவருக்கே கட்சியை விட்டு வெளியே அமைச்ச வரலாறு தான் திமுகவோட இது. எப்போ அவர் கட்சியை விட்டு வெளியே அமைச்சாங்களோ அப்பயே திமுக ஒரு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் சொல்லும் பொழுது எம்ஜிஆர் காலகட்டத்தில் என்ன ஃபீல் பண்ணணும், எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணணும்னா அதை நான் விஜய் கிட்ட நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசன் அது திமுகவால் திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அது ஜனநாயகன் படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக பராசக்தியை வைத்து திமுக ஒரு கபட நாடம் ஆடுகிறது தான் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட், உண்மை. கார்பரேஷன் வாசல்ல விழுந்து வாயும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அவங்க போராடினாங்க. கடல்ல கூட இறங்கி போராடினாங்க. அப்போ மக்களை சந்திக்காத அவரு என்னன்னு பார்க்காத முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் ப்ரீவிஷுவல படம் பார்த்து. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு அமலன் சாம்ராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. இப்ப மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பையும் பெற்றிருக்கிறீங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறார். 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு பண்ணாத ஒரு புதுமையை பண்றதுக்கு அவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடன் இணைந்து பயணிப்பது தான் மிக சிறந்ததாக இருக்கும். தமிழ்நாடை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றத்துக்கு அது வழிவகுக்கும். இப்போ அதிமுகவை சிதைச்சிட்டு தாவேக்காவை வளர்த்துட்டணும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக வெளியே வர்றவங்களுக்கு, அதாவது அதிமுகவை சிதைச்சிட்டு தாவேக்காவை வளர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற தலைமையான அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே கழக நிர்வாகிகளுக்கும் சில சீனியர் லீடர்ஸுக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க அவரோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஏன்னா அவர் தலைமையை ஏற்று 10 தடவை அவர் நடந்து முடிந்த தேர்தலில் தோல்வியை விட்டுருக்கிறார், ரெட்டலையை கையில் வைத்து கொண்டு. ஸோ ஒரு அம்மா புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அம்மாவால் வழிநடத்தப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இப்படி சிதைந்து கொண்டு இருப்பதை கழக நிர்வாகிகளும் சில லீடர்ஸும் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அதனால அவரோட தலைமை மேல் நம்பிக்கை இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களாம் இணைகிறாங்க. நாங்கள் அவங்கள சிதைக்கணும் கூட்டிகிட்டு வர அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவங்களா தளபதியோட இதில் கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவரை போல் அவரை நினைத்து எங்கள் பக்கம் வருகிறார்கள். திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் சொல்லும் பொழுது எம்ஜிஆர் காலகட்டத்தில் என்ன ஃபீல் பண்ணணும், எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணணும்னா அதை நான் விஜய் கிட்ட நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசன். எம்ஜிஆர் அவர்கள் இப்ப அண்ணாவோட பயணிச்சிருக்கிறாரு, திமுகவினுடைய பொருளாளராக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு படிப்படியா தான் உயர்ந்தாரு. விஜய் அவர்கள் போல எடுத்த உடனே ஒரு அரசு கட்சியில வந்தவருக்கு எப்படி இந்த கம்பேரிசன் ஒத்து போகும்? அதாவது என் தந்தை அவர்கள் புரட்சி தலைவரோட நல்லா பயணம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அவரோட இன் அண்ட் அவுட் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் என்ன கொள்கைகள் அப்போ புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு அவர் சேர்ந்தார் இருப்பது அவரோட பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ அதே போல தான் அப்போ ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவைப்பட்டது. திமுகவை தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்த்து விட்டது புரட்சி தலைவர் தான். ஆனால் அது அவங்களோட நன்றியை மறந்துட்டு அவருக்கே கட்சியை விட்டு வெளியே அமைச்ச வரலாறு தான் திமுகவோட இது. எப்போ அவர் கட்சியை விட்டு வெளியே அமைச்சாங்களோ அப்பயே திமுக ஒரு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு புரட்சி ஏற்பட்டு புரட்சி தலைவரை எப்படி மக்கள் எல்லாரும் அவர் சந்தித்து அவருக்கு வாக்களித்து எங்களை காப்பாற்ற ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று முடிவு பண்ணார்களோ அதே போல தான் இப்போ தளபதி அவர்களை மக்கள் அதே இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். ஏனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச இந்த 5 ஆண்டுகளில் போதைப் பொருள்கள் அதிக புழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான். 2025 போதை தடுப்பு பிரிவு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ 12,365 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கிறத அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட தமிழக அரசோட சுகாதாரத்துறை அமைச்சர் 0% கஞ்சா அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் ஒரு 3 அடி கஞ்சா செடி ஒன்று வளர்ந்துக்கலாம். இப்போ நம்ம நியூஸில் பார்த்தோம் நம்ம. ஸோ போதைப் பொருட்களால் தமிழ்நாடு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மார்க், அது ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு அழிவு பாதையில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. இதையெல்லாம் மீட்பதற்கும் ஒரு புதிய புரட்சி உண்டாக்குவதற்கும் தளபதியார்கள் வந்திருக்கிறாங்க. அதை மக்கள் தெளிவாக அதை நம்புகிறார்கள். அதனால் அவர் எங்களோடு இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்,
புரட்சி தலைவர் மாதிரி தான் எங்களுடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் என்று. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து தேர்தலை நோக்கி நகர்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து தேர்தல் இன்னும் கொஞ்ச காலத்துல தான் வரப்போகுது. ஆனா இன்னும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு தேர்தலுக்கு தயாராகிற மாதிரி தெரியலன்னு சில பேர் 2 பொதுக்கூட்டங்கள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அவர் வந்திருக்கிறாரு. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் எஸ்ஓபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஹைகோர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் எஸ்ஓபி நீங்கள் அதுக்கு வழிவகுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. இன்னும் அது எஸ்ஓபி எங்களுக்கு கையில் வரல. ஐ மீன் லைக் ப்ராப்பராக ஒரு இது அவங்க ஃபார்ம் பண்ணலை. அது பண்ணதுக்கு அப்புறம் விரைவில் அவர் வந்து மக்களை சந்திக்கிற திட்டம் எங்களுக்கு இருக்கிறது. அதுக்குண்டான திட்ட பயணங்கள் தயாராக இருக்கிறது. இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதோடு சேர்ந்து போட்டியாக பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த பராசக்தி படம் வெளியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல்கள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சில பேர்லாம் வைக்கிறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அப்படியே ரைட் ஆப்போசிட். ஜனநாயகன் படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக பராசக்தியை வைத்து திமுக ஒரு கபட நாடம் ஆடுகிறது தான் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட், உண்மை. ஏனால் ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வரதாக 3 மாதம் காலம் முன்னே திட்டமிடப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பராசக்தி படம் பொங்கல் அன்று 14 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆனால் அரசியலில் வந்து தளபதி அவர்களை வந்து அவரோட புகழ்ச்சியை வந்து டீஃபேம் பண்ணணும், அவர் மக்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு குறைக்கணும்னு திமுக எண்ணற்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. அது மக்கள் மத்தியில் இடப்படலை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 14 ரிலீஸ் பண்ண வேண்டிய பராசக்தி படத்தை 10 ரிலீஸ் பண்ணி ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி கொடுக்கறது பராசக்தி ரிலீஸ் பண்ண திமுக தான். அதனால நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே வந்து ரைட் ஆப்போசிட் அவங்க தான் பண்ணுறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் இப்போ புதுச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தை வந்து சரியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஐபிஎஸ் அதிகாரி இஷா சிங் அவர்களை வந்து இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கிறாங்க, அதனால தான் பாஜகவுடைய பி டீமா இருக்கக்கூடிய தாவேக்காவை அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்க இடமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கருத்து வந்து முதல்ல வந்து தாவேக்கா வந்து பாஜகவோட பி டீம்ன்ற சொல்றதே ஒரு தவறான ஒரு செயல். அது வந்து திமுகவால் திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது. ஏன்னா இதை நான் வந்து ஏன் சொல்றேன்னா, 1999 2001 நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விட்டது திமுக தான். கலைஞர் ஆதரவு பெற்ற சின்னம் பாஜக, திமுக ஆதரவு பெற்ற சின்னம் தாமரைன்னு வளர்த்து விட்டது திமுக தான். பட்டி தொட்டி வரைக்கும் பாஜக இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் திமுக தான். ஸோ அவங்கள வளர்த்து விட்டுட்டு எங்களை பி டீமுக்காக எங்களை பார்க்குறேன்னு சொல்றது வந்து ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மாற்றுவது அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு உரிமை. அது அவங்க என்ன ரீசனுக்காக மாற்றினாங்கன்றது அவங்களுக்கிட்ட தான் தெளிவாக தெரியும். ஸோ வெளியே பார்க்குறவங்க எப்படின்னா, பிஜேபி பி டீம் இருக்கிறதால அவங்க தாவேகா கொடுத்த ஒழுங்காக நடத்தினால தான் இது மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு போலியான பிம்பத்தை அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து நடக்காது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டமைப்பு வந்து என்னவா இருக்குது? ஏன்னா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதாவது 234 தொகுதிகளிலும் பூத் லெவலில் உட்கார்றதுக்கு ஏஜென்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணாத பூத் ஏஜென்ட்ஸ்க்கான தனி மாநாடியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் வந்திருக்கோம். ஸோ கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் தாவேக்கா மிக பலமாக உள்ளது. இதில் ஏன் இது மாதிரி கட்டமைப்பு இல்லை அப்படின்னு ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்கன்னா, கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டு காலத்துக்குள்ளேயே தாவேக்கா ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறது. கோடான கோடி மக்கள் வந்து தளபதி அவர்களை நம்புகிறாங்க. நிர்வாகிகள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. ஸோ 50 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா இருக்கிற கட்சிகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு புரட்சியை தளபதி அவர்கள் 2 வருஷத்துலேயே அதை அவர் உருவாக்கிட்டார். பேஸ் லெவல் வரைக்கும் நிர்வாகிகளை போட்டார், பூத்தில் உட்கார்றதுக்கு ஏஜென்ட்ஸை போட்டார். இதை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க தான் இது மாதிரி வந்து கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை வெளியில் பரப்ப விடுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கைகளை வந்து இன்னும் தெளிவாக சொல்லவே இல்லை. எம்ஜிஆர்ட்ட இருந்து திருடிக்கிறாங்க, அண்ணாட்ட இருந்து திருடிக்கிறாங்க, மற்றபடி அவங்களுக்கு தனித்துவமா என்ன கொள்கை இருக்குது? எங்களோட கொள்கை என்னன்னு என்பதை நாங்கள் கொள்கை விளக்க மாநாட்டிலேயே நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கான மாநாடும் நடந்துருச்சு. சிறப்பு கூட்டங்களும் கொள்கையை நாங்கள் விளக்கி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது கொள்கை இல்லை, கொள்கையை வந்து இவங்க சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு இல்லைன்னு சொல்றது வந்து குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சி அவங்க பரப்புற வந்து ஒரு ஒரு விஷயங்கள் தான். அது தவிர எங்களுடைய கொள்கை மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டோம். அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதால தான்
அவங்க வந்து தளபதி அவர்கள் ஆதரிக்கிறாங்க. குறிப்பாக போதையில்லா தமிழகம், இயற்கை வள பாதுகாப்பு, சமூக நீதி, சமத்துவம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க கட்சி சார்பாக நடந்த சமத்துவ கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா கட்சியும் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்துறது ஒரு நிகழ்வு தான். ஆனால் அந்த நடத்த போற அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கட்சி தலைவரின் படம், இந்த பக்கம் கட்சி தலைவரின் பேர், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பேர், அந்த இதை வச்சுட்டு கட்சி நிர்வாகிகள் சீனியர் லீடர்ஸ் மேலே உட்காந்து மத போதகர்களும் மேலே அமர வைப்பார்கள். எல்லா கட்சியும் அதான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எங்களோட இதில் சமத்துவ கிறிஸ்மஸ் பெருவிழாவில் பார்த்தீங்கன்னா, கட்சியோட பேர் இல்லை, தலைவரோட படம் இல்லை, சீனியர் லீடர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவில் தான் உட்காந்தாங்க. மேலே உட்கார்ந்தது தளபதியும் மத போதகர்களும் மற்ற மதத்தை சார்ந்த முக்கியஸ்தர்களும் தான். இதுதான் உண்மையான சமத்துவம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க. இது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறது வந்து ஒரு டிஃபேம் பண்ணுறதுக்காக நடக்கிற ஒரு நாடகம். அது மக்கள் மத்தியில் அது எடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருது. இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களும் பாதி பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தலைவர்களே இருக்கிறாங்க, பொதுவாக மூத்தவர்களே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதாவது நான் முன்பு நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் இப்போ பதில் சொல்றேன். நீங்க அதிமுக சிதைச்சு தான் நாங்க வர்றோம்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு பதில் நான் கொடுத்துட்டேன். அதே போலதான் இதுவும். ஏன்னா திமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சும் போது நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா தனித்தவங்க ஆட்சி அமைக்கல. ஒரு 4 கட்சி கூட்டணி, 5 கட்சி கூட்டணி, 6 கட்சி கூட்டணியில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் திமுக வந்து அவளை ஆட்சியில் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நம்பி வந்த கூட்டணிகளுக்கு ஏதாச்சும் அவங்க பண்ணார்களா என்றால் இல்லை. அவங்க ஓட்டு வேணும், அவங்களோட ஆதரவு வேணும், அவங்க செல்வாக்கு வேணும். ஆனால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் நாங்கள் அவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம். ஒரு ஓட் பேங்காக தான் அவங்க வந்து திமுக வந்து கூட்டணி கட்சியை பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு ஈக்குவல் பார்ட்னராக அவங்க பார்க்கறது இல்லை. ஆனால் எங்களோட தளபதி அவர்கள் முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, நாங்கள் தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் பலமாக இருக்கிறோம், இருந்தாலும் எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், அரவணைப்போம் சொல்லிட்டார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்லிட்டார். சரிங்களா? இப்போ திமுக என்ன பண்றாங்க? இப்போ வந்து காங்கிரஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி நாங்கள் இது வரைக்கும் சீட்டுக்காக இருந்தது போதும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களால் தானே நீங்கள் வந்து ஓட் பேங்க் வாங்குறீங்க, காங்கிரஸுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அந்த வாக்கு வங்கி நீங்கள் வாங்கும்போது அப்போ எங்களுக்கு அதை வந்து மந்திரி சபையில் நீங்கள் வந்து இடம் கொடுங்கன்னு இப்போ அந்த திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க அதிகமான சீட்ஸ் கேட்குறாங்க, திமுக போன வாட்டி அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியுன்றாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு புகச்சலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த மாற்றங்களுக்கான இந்த குழப்பங்களுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். நீங்க திமுக அரசு மேல பல்வேறு விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க. ஆனா திமுக அரசு பாத்தீங்கன்னா இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கையில வந்து திமுக அரசு நல்லா தானே செயல்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அதாவது திமுகவோட தேர்தல் அறிக்கையை 309 பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்தது டாப்ஸ், தமிழ்நாடு அஷோர்ட் பிரீமியம் ஸ்கீம். அதே எடுத்து உருமாற்றி ஒரு பொது ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸும் அவங்க சேலரியிலேருந்து 10% அந்த இதுக்கு ஒதுக்கிடணும், அந்த அந்த ஓய்வூதிய ஸ்கீமுக்கு ஒதுக்கிடணும். மாதம் மாதம் அவங்க அதை எடுத்து வச்சுருவாங்க. அவங்களோட பணியிட காலம் முடியும் போது அவங்க வாங்கின சம்பளத்தில் 50% கொடுக்கறதா இதில் ஒரு இது அறிவிச்சிருக்காங்க. இப்போது அவங்க வாங்குகிற சம்பளத்தை வச்சு தான் அரசாங்க அந்த ஊழியர்களும் டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10% பணம் அவங்க சம்பளத்துலேருந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து பென்ஷனில் வந்து அது வந்து மாதம் மாதம் ஏறிக்கிட்டே வருது. அதுலேருந்து எடுத்து தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அவங்க இது முடியும் போது 50% கொடுக்குறேன்றாங்க. இது எந்த வகையில் நியாயமாகும்? ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் முழு இதுவுமே அரசாங்கமே ஏற்று கொடுத்துச்சு, அவங்கள்ட்ட எந்த பணமும் வாங்கலை. ஸோ இது வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் நெருங்கி வரும் ஒரு திமுக நடத்தும் ஒரு கபட நாடகம். சரி, இப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கல்ல, இதையும் போன வருஷம் கொண்டு வரல, அதுக்கு முந்தின வருஷம் கொண்டு வரல. ஜாக்டோஜி அமைப்புகள் கடந்த 3 வருஷமாக தானே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வர தீர்வு எதுக்கு அவங்க இப்போ எதை கொண்டு வரணும்? ஏன்னா தேர்தல் வந்துருச்சு, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதில் தெளிவாக இருக்கிறாங்க. இருக்கிற ஆசிரியர்களோட ஓட்டும் கவர்மெண்ட் அமைப்பு ஓட்டும் போயிடுச்சுன்னா திமுக அடிப்பாதாளத்துக்கு சென்று விடும். அந்த பயத்தில் தான் இந்த புது ஸ்கீமை கொண்டு வராங்க. இதுவும் மக்கள்கிட்ட அது எடுப்படாது.
ஒரு சிலர் வேணா அந்த ஸ்கீம் ஆதரிக்கலாமே தவிர அனைவரும் அந்த ஸ்கீம் ஆதரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து மக்கள் மத்தியில் அது ஏற்படாது. அவங்களும் அதை வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு எதிர்ப்பு திரும்பும் அதுக்கு. ஓகே, இப்போ பொங்கலுக்கு வந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் 2000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 3000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக காலத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தபோது 2500 பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. அப்போ திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 2500 வேணாம் 5000 கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ கொண்டு வந்தாங்க. கரெக்டா? இப்போ அதே தான் நானும் கேட்குறேன். போன வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு எதுவுமே கொடுக்கல, ரொக்கம் எதுவும் கொடுக்கல. பச்சரிசி, ஒரு துண்டு கரும்பு, சக்கரை கொடுத்துட்டு விட்டாங்க. அது போன வருஷமும் அதை அவங்க நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இப்போ மட்டும் எப்படி அவங்களுக்கு ஃபண்டு இருக்குது, அவங்களுக்கு வந்து 3000 கொடுக்குறாங்க? ஏன்னா மறுபடியும் சொன்னது முன்னால் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். தேர்தல் நெருங்கிருச்சு, அது மக்களை கவரணும், அதுக்காக கொண்டு வர போகிற திட்டம் தான் இந்த 3000 ரூபாய். அப்படி உண்மையிலேயே ஒரு மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா கடந்த 3 வருஷமாக கொடுத்துருக்க வேண்டியதானே? அவையும் கொடுக்கல. இப்போது அதை கொடுத்து பெரிய பிரச்சனைகளை மூடி மறைக்க பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. சம ஊதியம், சம வேலை வேணும்னு ரொம்ப லாங் பேக் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிபி ஆஃபீஸில் கூட போய் உட்காந்தாங்க, கலைஞரோட சமாதியில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்கல. நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், நிறைய போராட்டங்கள் அவங்க தொடர்ந்து நடத்தி அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. அதே போல தான் துப்புரவு பணியாளர்கள் கார்பரேஷன் வாசலில் விழுந்து வாயும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அவங்க போராடினாங்க. கடலில் கூட போய் இறங்கி போராடினாங்க. அப்போது மக்களை சந்திக்காத அவர் வந்து என்னன்னு பார்க்காத முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் ப்ரீவிஷுவலில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இஷ்யூ இன்னும் வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் விஷயங்கள் இன்னும் அட்ரஸ் பண்ணாமல் இருக்குது. இப்படி மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அது அவங்களால தீர்க்க முடியாது. அதனால தான் சின்ன சின்ன இந்த அறிவிப்புகளை கொடுத்து பெரிய விஷயத்தை மூடி மறைக்க பார்க்குறாங்க. அது மக்கள்கிட்ட அது எடுபடாது. சரி, ஜாக்டோஜியோ ஊழியர்களை நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கீமை கொடுத்து நீங்கள் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். 3000 கொடுத்தீங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? காலையில் விடியகாலில் 5 மணிக்கு எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நம்ம சென்னை சுத்தமாக வச்சுக்கிறாங்களே, அவங்கள காவல்துறையை வச்சு குப்பையை பெருக்கிற மாதிரி பெருக்கி அரெஸ்ட் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை பற்றி பேசுவோம். அதுக்கு திமுக கிட்ட ஒரு தெளிவான பதில் இல்லை. அந்த பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியாது. அதனால இது மாதிரி அறிவிப்புகளை கொடுத்து மக்கள் பலத்தை கலைக்க பார்க்குறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இது ஒருபோதும் திமுகவோட கபட நாடகம் தமிழ்நாட்டில் ஏற்படாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே தொண்டர்களா இல்லாம ரசிகர்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்சியா இன்னைக்கு இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ செல்லூர் ராஜு கூட சமீபத்துல சொன்னாரு, நயன்தாரா அவர்களுக்கு கூட தான் ரசிக கூட்டம் வரும், அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு கூட்டம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது செல்லூர் ராஜு அவர்கள் வந்து அதிமுகவோட ஒரு சயின்டிஸ்ட். அவரு தண்ணியோட எவாபரேஷன் ஒரு தடவை தெர்மாக்கோல் விட்டாருங்கிறதுக்காண்டி நீங்க திரும்ப திரும்ப ஒரு சயின்டிஸ்ட்னு சொன்னா என்ன சார் நியாயம்? அது அப்போ மட்டும் அவர் மட்டும் கன்ஸ்டன்ட் ஃபேக்ட் அவர் சொல்லும் போது அதுக்கு நான் பதில் நான் கொடுக்கணும் இல்லையா? நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். ஸோ அப்படி அவர் பண்ணிட்டார். அவர் வந்து இது கூட்டம் கூடுது, இது வந்து வராது, நயன்தாரா தான் கூட்டம் கூடுன்ற வந்து அவங்களாம் ஏன் இது வரைக்கும் தாவேக்காவை அதிமுக விமர்சிச்சதில்லை. ஆனால் இப்போ கடுமையாக ஏன் பண்ணுறாங்கன்ற காரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தளபதி அவர்களோட தலைமையில் தான் கூட்டணி அமையும், அவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று நாங்கள் சிறப்பு செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டோம். அது தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னால் கூட எப்படி அதிமுக இது வந்து கையாண்டாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற அந்த பரப்புரைக்கெல்லாம் அவங்களே செட் பண்ணி தாவேகா கொடியை கையில் வைத்துவிட்டு கோஷங்கள் எழுப்ப வைத்துவிட்டு கூட்டணிக்கு நாங்கள் அச்சாரம் போட்டு விட்டோம், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது, மிகப்பெரிய கூட்டணி பொங்கலுக்கு அப்புறம் அமைய போகின்றது, ஒரு பிம்பத்தை அதிமுக தாவேகா அவங்களோட போறாங்கன்னு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிறப்பு செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் தாவேகா அதிமுக பக்கம் போகாது என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. ஸோ இது வரைக்கும் அமைதியாக இருந்து ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா கூட்டணிக்கு வரப்போகிறாங்கன்னு அமைதியாக இருந்தாங்க. இப்போ வரப்போகிறதுலாம் தெரிஞ்சு போச்சு.
அதனால அவங்க வந்து இல்லாத கருத்துக்களையும் சொல்லிட்டு இதை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதிமுகவை தமிழ்நாட்டில் இந்த 2020 தேர்தலுக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு தள்ளப்படும். இதுதான் நிதர்சன உண்மை. இது நடக்கப் போகிறது. சிறுபான்மையினருடைய வாக்குகளை காருவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் படாத பாடுபடுது அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது திமுகவினுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகளை சிதைப்பதற்கு தாவேகா திட்டமிடுகிறது. அதாவது நாங்கள் எதுவுமே திட்டமிட்டு நாங்கள் எதுவும் பண்ணலை. மக்கள்கிட்டையும் சரி, சிறுபான்மையர் மக்கள்கிட்டையும் சரி, தாவேகா மேலே ஒரு இணைப்பிரியாத ஒரு அன்பும் பாசமும் இருக்கிறது. இப்போது அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் வலுவான கூட்டணியாக தான் அதிமுக இருந்தது. ஆனால் அவங்க ஏன் ஆட்சியை பிடிக்கவில்லை? ஏன்னா சிறுபான்மையர் மக்கள் அதிமுகவை புறக்கணித்தார்கள். ஏன்னா அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. பிளவுவாத அரசியல் செய்ய நினைக்கும் பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க. அதனால ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இப்போது அந்த ஓட்டு எல்லாமே கணிசமாக திமுக வந்துச்சு. இப்போது தளபதி அவர்களுடைய வருகையால் உண்மையான சமத்துவம் இங்கே தான் இருக்கிறது. உண்மையாகவே கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் பிற இத சமுதாயத்துக்கும் தலைவர் தளபதி அவர்கள் தான் சரியாக பண்ணுறார் என்பது மக்களுக்கு தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. அதனால தான் எங்களுக்கு ஆதரவு பெருசாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இன்னமும் திமுகவுக்கு வர அந்த சிறுபான்மை வாக்குகளை நாங்கள் கெடுக்கிறோம் என்று அவங்க வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தான் எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.